மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜூன் 2024 எக்ஸாம் ரிசல்ட் லிங்க்கு திரும்பவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட் போனீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நியூஸ்னு இருக்கும். அதில் செகண்ட் லிங்க்கு ரிசல்ட் லிங்க் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் லிங்க்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதில் எந்த டிகிரியோ அந்த டிகிரியில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்து உங்கள் ரிசல்ட் செக் பண்ணுங்கள். ரிசல்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ரிசல்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் யூனிவர்சிட்டியில் டேரெக்டாக போய் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ரிசல்ட் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இது 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணணும். ரிசல்ட் வந்து 15 டேஸ்க்குள்ளே பண்ணணும். நிறைய பேருக்கு எக்ஸ்டர்னல் மார்க்கு கம்மியாக இருந்தும் பாஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இஷ்யூ இருந்துச்சு. அந்த இஷ்யூ இப்போ சால்வ் ஆகிருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் அது சால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டி போய் தான் இன்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது ரீவேல்யூஷன் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நேற்றே ஓப்பன் ஆகிருக்க வேண்டியது, இந்த ரிசல்ட் இஷ்யூனால தான் ஓப்பன் ஆகலை. மேக்ஸிமம் இன்றைக்கி ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைனா மண்டே தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ரீவேல்யூஷன் லிங்க் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு 3 to 4 days டைம் கொடுப்பாங்க அந்த ரீவேல்யூஷன் லிங்க் க்ளோஸ் ஆகிறதுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் கம்மிங் மண்டே யூனிவர்சிட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது 31 March 2025 அன்றைக்கி யூனிவர்சிட்டி இருக்குமா இருக்காதான்னு கேட்டிருந்தீங்க. அன்றைக்கி ரம்ஜானு, கவர்மெண்ட் ஹாலிடே, கண்டிப்பாக யூனிவர்சிட்டி இருக்காது. உங்களோட ரிசல்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் டியூஸ்டே போய் யூனிவர்சிட்டியில் அந்த சால்வ் பண்ண பாருங்கள். ரிசல்ட் வந்து 15 டேஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணால் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதனால் யாருக்கெல்லாம் இஷ்யூ இருக்கோ சீக்கிரம் யூனிவர்சிட்டி போங்க. மண்டே கண்டிப்பாக யூனிவர்சிட்டி இல்லை, டியூஸ்டே தான் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.